திருச்செந்தூர் குடமுழுக்கு விழாவிற்கு வருகை தரும் பக்தர்களின் வசதிக்காக 6 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் மரப்பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமடைந்துள்ளது. முருகனின் அறுபடை வீடுகளில் 2ஆம் படை வீடாக விளங்கும் திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் வரும் ஜூலை மாதம் 7ஆம் தேதி குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடைபெறவுள்ளது. 12 ஆண்டுகளுக்கு பிறகு நடைபெறும் குடமுழுக்கு விழா என்பதால் தமிழகம் மட்டுமல்லாமல் வெளி மாநிலங்களில் மற்றும் வெளிநாடுகளில் இருந்தும் 10 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் வருகை தருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் குடமுழுக்கு விழாவிற்கு வரும் பக்தர்களின் வசதிக்காக கோவில் நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. குறிப்பாக வாகனங்களில் வரும் பக்தர்களின் வசதிக்காக திருச்செந்தூரை சுற்றி பல்வேறு இடங்களில் தற்காலிக வாகன நிறுத்துமிடங்கள் அமைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக திருச்செந்தூர் அருகே உள்ள வீரபாண்டியப்பட்டினம் ஜே நகர் பகுதியில் சுமார் 5000 வாகனங்கள் நிறுத்தும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அங்கு வாகனங்களை நிறுத்தும் பக்தர்கள் பிரதான சாலைக்கு வருவதற்கு பதிலாக திருச்செந்தூர் கடலில் சங்கமிக்கும் வாய்க்காலை கடந்து செல்லும் வகையில் கோவில் நிர்வாகம் சார்பில் 6 லட்சம் ரூபாய் மதிப்பில் மரப்பாலம் அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடந்து வருகிறது. 10 அடி அகலம் கொண்ட அந்த மரப்பாலம் 225 அடி நீளத்தில் மிக தரமாக அமைக்கப்பட்டு வருகிறது. அந்த மரப்பாலம் வழியாக பக்தர்கள் கோவிலை எளிதாக சென்றடைய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் வாகன நிறுத்துமிடங்களில் பக்தர்களுக்கு தேவையான குடிநீர், கழிப்பிட வசதி மற்றும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன.